ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம நடேசன் ரொம்பவே கவலையாக உட்காண்ட்ருக்காரு. நம்ம சேரன் இருந்துட்டு, அப்பா எதையும் நினைக்காதீங்கப்பா, நம்ம எப்படியாவது அந்த வீட்டை மீட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, திரும்பவும் போயிட்டு அந்த வீட்டை மீட்க போறியா? என் அண்ணனும் அதான் என் கூட பிறந்ததுங்க இருக்குதுங்களே, அதுங்க எப்படியாவது நம்மக்கிட்ட ஏமாற்றணும்னு நினச்சிச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போலீஸுமே அவங்களுக்கு சாதகமாக பேசி இப்போ நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம நிலாவுமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா வீட்டை விட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் ராகவ் சொல்லியிருப்பாங்க, நீ ப்ராஜெக்டை நாளைக்கு முடிச்சுட்டு வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதை நினச்சுமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. வீட்டில் வேறு இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டாக ப்ராஜெக்டை முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா ராகவ் வேறு தேவையில்லாமல் கத்துவானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. இங்கே சோழன் நம்ம நிலா கூட தனியாக ஸ்டே பண்ண முடியலையே, இந்த அண்ணன் இருக்கு பாரு, அண்ணன் நம்மளை ஒன்று சேர்த்து வைக்கவாரு அப்படின்னு பார்த்தா நிலா கிட்டேருந்து நம்மளை தனியாக பிரித்து வைக்கிறதுக்கே பார்க்குறாரு. அண்ணே ஏண்ணே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னடா பண்ணேன் அண்ணே, பண்ணுறது எல்லாமே நீ தானே, நிலா கேட்டுச்சுல்ல 5 பேருக்கு இந்த ரூமு பத்தாது, நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சோழனை நீ உன் கூட கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்படின்னா நானும் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பேன். அண்ணே என் வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக நிற்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருடா வீட்டு சூழ்நிலை எப்படி போய்கிட்டு இருக்கு, நீ என்னடானா நீ ஏதோ ஒரு உலகத்தில் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு அதான் நம்ம கஸ்தூரி அத்தையால் பிரச்சனை எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் சமாளித்து வாழ தான் வேணும். அதுக்குன்னு நிலா மனசில் இடம் பிடிக்கிறத நான் விட்டுறணும்னு நினைக்கிறியா? இல்லை, எப்படியாவது நிலா மனசில் இடம் பிடிச்சி அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது, ஆனால் நீங்கள் எல்லாருனா சேர்ந்து கெடுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே நிலா இங்கே நம்ம சோழன் சேரன் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வராங்க. ஏன்ப்பா இப்போ தானே சொன்னேன் நாங்கள் எல்லாருமே இந்த ரூமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீ போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா திரும்ப வந்திருக்க, வேறு ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே எனக்கு அந்த ராகவோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லைண்ணே. அந்த ராகவ் ஒரு மாதிரி ஈகோவோடு பேசுகிறானே, என்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறானே என்னன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை ஒரே நாளில் முடிக்க சொல்லி என்னை கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சோழன், நான் ஏதாவது அந்த ஆஃபீஸில் பிரச்சனையா இல்லை அந்த ராகவ் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறானான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன்ல, நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம நிலா வேண்டான்னு சொல்லி நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நைட்டு பகலுன்னு சொல்லி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஆனால் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வீட்டை விட்டே நம்ம எல்லாருமே காலி பண்ணி வந்துட்டோம். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் ப்ராஜெக்ட் சரியாக செய்ய முடியுமா என்னன்னு தெரியல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே அப்செட்டாக பேசுகிறாங்க. அது உடனே நம்ம சேரன் இங்கே பார்ப்பா நிலா, நீ அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாப்பா, நீ உன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உன்னுடைய என்ன ஐடி ப்ரூஃப் எல்லாமே என்ன இருக்கோ அவங்கக்கிட்ட என்ன கொடுத்துருக்கோ அது எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அதில் தானே பிரச்சனையே. அதுக்கப்புறம் அந்த ராகவ் நான் வேறு எந்த கம்பெனிலையுமே போய் வேலை செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, எனக்கு அதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போப்பா, உனக்கு தொந்தரவாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீ எதுக்காகப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஏங்க நீங்கள் அவனை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க, இன்னொரு டைம் போயிட்டு அவன் மூஞ்சிலே ஒன்று வச்சேன் அப்படின்னா உங்ககிட்ட நல்லா சரியாக தாங்க நடந்துப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரூஃப் எது இருந்தாலும் அவங்ககிட்ட நான் அடித்து நான் வாங்கிட்டு வந்துடுறேங்க, நீங்கள் அதை பற்றி நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேங்க, நான் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம நிலா ரொம்பவே அப்போ தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. சோழன் இப்போ தான் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது சோழன், சரிங்க சோழன் நான் போயிட்டு தூங்குறேன். ஏங்க
அ நான் வேணா உங்களுக்கு பேச்சு துணைக்காக வரட்டுமா? நீங்க தனியா ரூம்ல எப்படி இருப்பீங்க? செவுத்துக்குருவா பார்த்து பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா இருந்துட்டு, "ஃபோன் இருக்கு. நான் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன்." உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "ஏங்க ப்ளீஸுங்க, ஏங்க ஏங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "டேய் ஏன்டா இப்படி பண்ற? அதான் நிலாவே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. "எதுக்காடா இப்படி ஜொல்லு விட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? நிலாக்கே இது ஒரு மாதிரி இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே போன எப்போவுமே நீ என் நிலா கூட என்னை ஒன்று சேர்ந்து வாழவே விட மாட்டேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்லடா சோலா, நீ கொஞ்சம் பொறுப்பாக இருடா. நீயும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. மற்றபடி வேற எதுவும் இல்லைடா. சரி, கொஞ்ச நேரம் நான் வெளியே உட்காந்துட்டு வரேன். ஒரு மாதிரி மனசுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே கவலைப்படாதண்ணே, அந்த வீட்டை நம்ம எப்படியாவது மீட்டு எடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேனே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து அப்போ தான் வெளியே போயிட்டு படிக்கட்டு மேலே உட்காந்துருக்காங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல. எல்லாருமே வீட்டை விட்டு வந்து இப்போது ஹோட்டலில் தங்கியிருக்கோம். போகிறதுக்கு இடம் இல்லாமல் நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் நம்ம கார்த்திகா வந்து சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக கார்த்திகா நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம சேரன் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்குள்ளவே கட் ஆகிடுது. திரும்பவும் ரிங் வருது. உடனே கால் அட்டென்ட் பண்ணி, "சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா நல்லா இருக்கீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுப்பா, என்னப்பா திடீர்னு கால் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "இல்லை மாமா, உங்களை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு நான் உங்களை நேரில் மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "என்னப்பா இந்நேரத்துலையா?" "இல்லை மாமா, இப்போ இல்லை, நாளைக்கு தான். நான் ஊருக்கு வந்துட்டேன் மாமா. ஊருக்கு வந்ததுமே நம்ம வீட்டான தான் உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருந்தேன். ஆனால் வீட்டை பூட்டி சீல் வச்சுருந்தாங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் மாமா. மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன் மாமா. என் அம்மாவும் இப்போ மாமாவும் எதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க மாமா. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து சேரும்" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படிப்பா சொல்கிற? அதான் அத்தையும் மாமாவும் ரொம்ப எங்களை ரொம்ப இளக்காரமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டே துரத்தணுன்றதுக்காக தானே இப்போது எங்களை வெளியவே துரத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா இப்போ எங்கே மாமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேருன்னு இருந்துட்டு, "இப்படி ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. பேசி தான் முடிவெடுக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "மாமா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "அது எப்படிப்பா முடியும்? ஒரு வேளை அந்த வீட்டுக்கான அதாவது அந்த வீடு வந்து என் அப்பா பேரில் இருக்குது. என் அப்பாவுக்கு என் தாத்தா வந்து கொடுத்துட்டு போன வீடு. ஒயிலெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க" அப்படின்னலாம் என் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஒயில் பேப்பரை எங்கே தொலைச்சாருன்னா எனக்கு தெரியல. அது இருந்தால் கூட அது எங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு வர முடியும். பின்ன வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படிம்மா நாங்கள் வர முடியும் அப்படின்ற மாதிரி சேரன் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "கவலையே படாதீங்க மாமா. நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு வாங்க. ஒரு 8 மணிக்கு வந்துடுங்க. நான் வழக்கமாக போய் சாமி கும்பிடுவோம்ல, அந்த கோவிலுக்கு தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோன்லலாம் உங்ககிட்ட பேச முடியாது. வெளியே அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா கூட எதுவும் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அம்மா. கவனமாக நீங்கள் வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லுது. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு உள்ள நம்ம பாண்டிக்கு வந்து வானதி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வானதி கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக நம்ம பாண்டிக்கு வந்து விருப்பமே இல்லை. அதனால் பாண்டி வந்து கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. நம்ம பல்லவனுக்குமே காயத்ரி கால் பண்ணிடுறாங்க. காயத்ரி கால் பண்ணதுமே பல்லவனுமும் ரொம்பவே பிஸி ஆகிடுறாங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வானதி விடவே விடுறதில்ல. கால் பண்ணிக்கிட்டே இருக்கவும் நம்ம பாண்டியுமே வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி அவங்க ஒரு பக்கம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எல்லாரும் ஒவ்வொருத்தர் கூட மொக்க போகிறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆள் பக்கத்துலேயே இருந்துமே அவ கூட போய் பேச முடியாமல் இருக்கே. சரி அவள் ரூமில் தங்க தான் முடியல
ஸ்டே பண்ண முடியல. சரி அவ கூட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அண்ணனும் வெளியே போய் கண்டிப்பாக சந்தா கூட தான் கடலை போட்டுக்கிட்டு இருப்பாரு. பல்லவனும் யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பாண்டி அந்த வானத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம நிலா ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நிலாவுமே ஃபோனை கூட பார்க்காம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிலா உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம நிலா இருந்துட்டு சோழன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழன். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதிகமாக இருக்கா நம்ம வீட்டில். அந்த வீட்டை விட்டு வந்தது எனக்கு மனசுக்கு ஒன்றுமே தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது நம்ம வீட்டை மீட்கணும். அதுக்கு அங்கிளுக்கு அவங்க அப்பா வந்து இந்த வீடு அவங்களோட, அதாவது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஒயிலை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு வேளை வீட்டிலே தேடி பார்த்துருந்தா கிடச்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. ஏங்க அந்த ஆள் குடிச்சிட்டு எங்கே போட்டாரோ குஜராத் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்துக்கு அவர் லாரி ஓட்டின்னு போயிருக்காரு. எங்கே போட்டாருன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? வீட்டை நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுறோம், எங்கேயுமே இல்லைங்க. கண்டிப்பாக அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடு நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது வாடகைக்கு வீடு பார்த்துட்டு போயிடுவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நம்ம பெரிய வீடாக கட்டிடுவோங்க. சீக்கிரமாகவே கட்டிடுவோம். இதே நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம கார்த்திகா சேரனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சோழன் பார்த்துட்டு என்னென்ன யாருக்கும் தெரியாமல் இந்த கார்த்திகா கூட இப்போவுமே நீ பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இல்லைடா நான்லாம் கார்த்திகா கூட பேசுறதில்ல. அப்போது நைட்டுமே பேசியிருக்கே, அதோ இப்போ கூட அந்த கார்த்திகா கால் பண்ணிக்கிட்டே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த பொண்ணு என்னை நேரில் மீட் பண்ணி பேசணும், கோவிலுக்கு வா அப்படின்னாலாம் சொல்லிச்சுடா. எதுக்குன்னே தெரியல, நானும் சைலண்ட் ஆகிட்டேன்டா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, அண்ணே அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சுல்ல, இப்போ எதுக்காக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ணே அதெல்லாம் வேண்டாண்ணே, ஏற்கனவே கஸ்தூரியத்தையும் மாமாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பத்தலையா? தேவையில்லாமல் நீ கார்த்திகா கூட போய் தனியாக பேசி அதனால் ஏதாவது பிரச்சனையை அந்த கஸ்தூரியத்தை இழுத்து விட்டுரும். வேண்டாண்ணே, வேண்டவே வேண்டாம், நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்திகா வந்து ஒரு பக்கம் ஃபோன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே கார்த்திகா தப்பான பொண்ணு கிடையவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம வீட்டுக்காக ஏன் உங்களுக்காக அவங்க நல்லது மட்டும் தான் நினச்சிருக்காங்க. கஸ்தூரி அவங்கள மாதிரியும் உங்கள் மாமா மாதிரியெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போயிட்டு பேசிட்டு வந்தால் தான் என்னவா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, எங்க அதெல்லாம் வேணாங்க, ஏற்கனவே வீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதில் அவ கூட தனியாக பேசி அது வேறு விதமாக போய் முடியணுமா, வேணவே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அண்ணே, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் போயிட்டு பேசிட்டு வாங்க, கார்த்திகா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க, ஏதாவது அவசரமான விஷயமா இருக்க போகுது, உங்களை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்களேண்ணே, நீங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு தான் கேட்டுட்டு வாங்களேன், எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, பக்கத்தில் இருக்க கோவில் தானேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ சொல்கிறதுக்காக நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம சேரன் இருந்துட்டு, இருப்பா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா நான் கோவிலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நான் கோவிலுக்கு வந்த விஷயம் அம்மாவுக்கோ என் புருஷனுக்கு கூட தெரியாது, உங்ககிட்ட ஒரே ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சொல்கிற மாமா, நான் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம் மாமா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இங்கே சோழன் இருந்துட்டு அதையும் கேட்டிருப்பாங்க, ஏன்னா ஃபோன் பேசுனது ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, நீ அங்கே போன அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ தலையில் கட்டிட்டு வருவேன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அமைதியாக இருங்க அண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், கார்த்திகா பிரச்சனையை இழுத்து விடுறவங்கலாம் கிடையவே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் அண்ணனை தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் அண்ணன் கூட போகிறேன், அண்ணன் போயிட்டு உள்ளே பேசிட்டு வர வரைக்கும் நான் வெளியே காரில் உட்காந்துருக்கேன்,
இருக்கேன். அண்ணன் பேசிட்டு வந்ததும் அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலாவுமே சரி சரி நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே இங்கே கோவிலாண்ட போயிடுறாங்க. வெளியே கார்லேயே நம்ம சோழன் உட்காந்துருக்காரு. நம்ம சேரன் மட்டும் கோவில் உள்ள போகிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து நல்லா இருக்கீங்களா மாமா, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதே அம்மாவுக்கும் மாமாவுக்கும் வேலையாக போச்சு, நீங்கள் அதை எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க. சரிங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. நீங்கள் எங்கேயோ ஒன்று போயிட்டு நடுத்தெருவில் நின்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் மாமா, உங்களுக்கு அந்த வீடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார்த்திகா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, அது விஷயமா பேசுகிறதுக்காக தான் உங்களை நான் வீட்டுக்கே கூப்பிட்டேன். சாரி கோவிலுக்கு கூப்பிட்டேன். வீட்டில் அம்மா வேறு இருந்தாங்க, இதை பற்றி முழுசாக உங்ககிட்ட பேச முடியல, அதனால தான் மாமா நேர்லேயே வர சொன்னேன். கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆனால் கூட அம்மா பின்னாடியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட ஒயில் பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது வந்து நடேசன் மாமாவுக்கு நம்ம தாத்தா வந்து அந்த வீட்டை ஒயிலாக எழுதி வச்ச பத்திரம். அவர் எங்கே மிஸ் பண்ணியிருக்காரு போல், மிஸ் பண்ணினாரோ இல்லை வீட்டில் வச்சுருந்தாரோ என்னன்னு தெரியல. இது அம்மாவோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைல்லலாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த ஃபைலில் தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு வேளை என் அம்மா தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணி இந்த ஒயிலை நடேசன் மாமா கிட்டேருந்து எடுத்து அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க போல். அதாவது எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த வீடு வந்து நடேசன் மாமாவுக்கும் உங்களுக்கும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. நானுமே ஏதோ ஒரு இந்த கல்யாணத்துக்காகலாம் ஒரு சில ஏதோ எழுதி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் ஏதோ காணும்னு சொல்லிட்டு அம்மா தேடிக்கிட்டு இருந்தது. என்னையும் தேட சொன்னாங்க. அதான் நான் பார்க்குறப்ப தான் இது எனக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனையுமே எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதை மட்டும் நீங்கள் போலீஸ்கிட்ட கோர்ட்கிட்ட எங்கே காட்டினாலுமே கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க மாமா. இனிமேல் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாமாம்மா. அந்த வீட்டை உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன் அந்த வீட்டை இடிச்சிட்டு கூட புதுசாக மாடி அடுக்கு வீடு கூட நீங்கள் கட்டலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நான் கூட உன்னை பார்க்க வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நல்லது செய்கிறதுக்காக தான் நீ வர சொல்லியிருக்க. அப்போவுமே சோழன் எல்லாருமே வேண்டான்னாங்க. ஆனால் நிலா மட்டும் கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும் தானே பண்ணியிருக்கு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிலா தான் என்ன அனுப்பி வச்சா. எனக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் உன்னை தனியாக மீட் பண்ணி பேசி இன்னும் ஏதாவது பிரச்சனையை இழுத்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன்ப்பா. எப்படியோ நிலா சொன்ன பேச்சை கேட்டதுனால நான் இப்போது உங்ககிட்ட வந்து பேசினேன். இப்போது எங்களுக்கு வீடு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ பெரிய மனசு, எங்களுக்கு நீ எப்போவுமே நல்லது தான்ப்பா நினைக்கிற, இதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணும்ல, நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணி, மாமா நான் ஆசைப்பட்டேன் நீங்கள் தான் எனக்கு கிடைக்கல, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு அந்த வீட்டில் குடும்பமாக சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் மாமா. மாமா நீங்கள் கஷ்டப்படுற டைமில் என்னால் முடிஞ்ச உதவி என்னால் செய்ய முடியும் மாமா, அதில் இதுவும் ஒன்று மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க. நம்ம அதாவது சேரனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் கார்த்திகாவை நினச்சுமே ரொம்பவே பெருமையாக இருக்குது. சரி மாமா எனக்கு டைம் ஆகிடுச்சி, கொஞ்சம் லேட் ஆனாலுமே அம்மா பின்னாடியே வந்துடுவாங்க, ஸோ நான் போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சேரன் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பத்திரத்தை வச்சு கண்டிப்பாக அந்த வீடை நமக்கு ஆக்கிக்கலாம். ஆனால் இதை செய்கிறதுக்கு கார்த்திகாவுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், எவ்வளோ பெரிய நல்ல மனசு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. அண்ணே என்னண்ணே அந்த கார்த்திகா என்ன சொன்னா, அவளால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுண்ணே, என்னென்ன முக்கியமான விஷயம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேரனுமே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. அண்ணே இது நம்ம வீட்டோட ஒயில் பத்திரம்ண்ணே, அப்பாவுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, இந்த பத்திரத்தை கொடுக்கறதுக்காக தான் அவள் என்னை கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே எப்படி நான் இது கார்த்திகாவுக்கு இந்த பத்திரம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கிட்டேருந்து வீட்டையும் இடத்தையும் ஏமாற்றி வாங்கணுன்றதுக்காக கஸ்தூரி அத்தை தான் பிளான் போட்டது போல். அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ஒயில் பேப்பரை அவங்க தான்
தான் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க போல். ஏதோ அது அவள் கண்ணுக்கு பட்டிருக்கு. நமக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த டாக்குமெண்ட்டை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கார்த்திகா கொடுத்துருக்கா. கார்த்திகா தான் இப்படி நமக்கு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படின்ற விஷயம் கஸ்தூரியாத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திகா இதனால் ரொம்பவே பாதிக்கப்படுவா. ஆனால் வரப்போகிற பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் நமக்காக கார்த்திகா இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா. அவளை எப்போவுமே மறைக்கக்கூடாதுடா. அவளுக்கு நம்ம என்ன சொல்லி நன்றி கடனை தீர்ப்போம் அப்படின்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் கூட எதிர்பார்க்கலன்னு கார்த்திகாவால் ஏதாவது பிரச்சனை வரும் தான் யோசித்தேன். எப்படியோ நிலா சொன்னதுனால நீயும் கார்த்திகாவை பார்த்து பேசின. இப்போ கார்த்திகாவை பார்த்து பேசினதுனால நமக்கு இந்த ஒயில் பேப்பருமே கிடச்சிருச்சு. இது போதும்னே, இதை வச்சு நம்ம வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஹோட்டலுக்கு, அதாவது நம்ம சோழனும் சேரனும் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. போனதுமே இங்கே நம்ம நிலா கிட்ட சோழன் பயங்கர சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நிலாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நடேசனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கார்த்திகா பொண்ணுக்கு இருக்கிற மனசு யாருக்குமே வராது. சின்ன பொண்ணுக்கு இருக்கிற நல்ல குணம் கூட அவங்க பெற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நல்லதை செஞ்சுருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து வாழ்த்துறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் எப்படியோ கார்த்திகாவை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க. ஒரு வேளை சோழன் சொன்ன மாதிரி நீங்கள் போய் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பத்திரமுமே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா நிலா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் மட்டும் இப்போ போகாமல் இருந்திருந்தா கூட கார்த்திகா மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வந்திருந்தா கூட கஸ்தூரியத்தை கண்டிப்பாக கார்த்திகாவை அடித்து பிடிச்சி என்ன பண்ண, எதுக்கு எடுத்துன்னு போனேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதை எடுத்து எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படியோ நீ சொன்னதுனால தான்ப்பா நான் போயிட்டு இந்த ஒயில் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே வேலையாக நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் போய் இருப்போம். யாராவது போலீஸ் அவங்க இவங்கன்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே எல்லாருமே இப்போது அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த பூட்டெல்லாம் உடச்சி போட்டுட்டு நார்மலாக வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் பார்த்துட்டு, என்ன கஸ்தூரி இதெல்லாம், நம்ம இப்போ தானே சீல் வச்சுட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் சீல் வச்ச வீட்டை இவங்க எப்படி தொடலாம், இவங்க குடும்பத்தோட கூண்டோட நம்ம ஜெயிலில் போட்டே ஆகணும், உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்குமே கால் பண்ணிடுறாங்க. இங்கே போலீஸ் வந்ததுமே, அப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களை மாதிரி பிரச்சனையை நான் எங்கேயுமே தீர்த்து வச்சதே இல்லை, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. சோழன் என்ன சோழன் இதெல்லாம், சீல் வச்ச வீட்டை நீங்கள் எப்படி எங்களுக்கு தெரியாமல் கவர்மெண்ட்க்கு தெரியாமல் நீங்கள் எப்படி நீங்களே உடச்சி உள்ளே போயிட்டு உங்கள் வேலையை பார்க்க முடியும், அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க சார், இந்த வீடு எங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் வந்து யார் பக்கம் தீர்ப்பு கரெக்டாக, அதாவது யார் பக்கம் சொல்லுதோ அவங்களுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிட்டு சொல்லி தானே இந்த வீட்டை சீல் வச்சுட்டு போனோம். நீங்கள் என்னடானா இப்போது வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன நடக்குதுங்க? அப்போது போலீஸ்க்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வசனமெல்லாம் பேச ஆரம்பிக்கவும் உடனே சோழன் அந்த ஒயில் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இது இப்போ எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், இந்த வீடு வந்து நடேசனுக்கு தான் போய் சேருமா, அதுதான் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா தான் ஒயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே கஸ்தூரி வாயை பொழக்கிறாங்க. சார் என்ன சார், எப்படி சார் அதெல்லாம் திடீர்னு கொண்டு வர முடியும், இவங்க ஏதோ திருட்டு வேலை பண்ணுறாங்க சார், இவங்க ஏதோ போலியான பேப்பரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இது ஒரிஜினல் தான், ஒரிஜினலுக்குன்னே ஒரு அடையாளம்னு இருக்குது, அதை நாங்கள் பார்த்துட்டோம், இது ஒரிஜினல் தான், இந்த வீடும் இந்த இடமும் நடேசனுக்கு தான் போய் சேரும். இனி இவங்க குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணி எங்ககிட்ட வந்து கேஸு போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வந்து நின்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கேஸை போட்டு உங்களை உள்ள தூக்கி வச்சிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நடேசன் இருந்துட்டு என்ன என்ன வாயில் கொசு தூந்துற போகுது, இப்போது அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து கலாய்க்கவும் உடனே இங்கே
கஸ்தூரி இருந்துட்டு, "டேய் போ கத்தப்பையில, ஏதோ ஒரு தப்பான ஒரு போலியான பேப்பர எடுத்துட்டு வந்து இப்போ போலீஸ் கிட்ட காட்டி, இது இந்த வீடு உங்களுதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டா, அத நான் ஏத்துக்க முடியுமா? கோர்ட்ல கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ்ல நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எத்தனை கேஸு நடத்து, எத்தனை கோர்ட் வேணாலும் போ. இந்த பேப்பர நாங்க காட்டினோம் அப்படின்னா, எல்லாருமே எங்க பக்கம் சாதகமா தான் பேசுவாங்க. போடி சிறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு, "கொய்யால எங்க வீட்டவே எங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, கண்டிப்பா கடைசியில நீங்க 2 பேரும் நடு தெருவுல நிப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த ஆண்டவன் எல்லாத்தையுமே புடுங்கிப்பாரு. அப்படி நீங்க அதாவது மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கரமா வச்சு வெளுத்து வாங்குறாங்க. உடனேங்க சோழன் இருந்துட்டு, "தேவையில்லாம இங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு வேலை இருக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது வீட்டு வேலை எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. நிலாவோட ரூமையுமே சரி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அங்கே இங்கேன்னு உடஞ்சிருந்தது ஓட்டை, சந்துன்னு எல்லாத்தையுமே அடித்து ஓரளவுக்கு டிசைன் பண்ணி, ஐயனார் துணை வீட்டவே கொஞ்சம் டிசைனிங் பண்ணி அழகாக பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம சோழனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. "நிலா எப்படி நிலா இருக்குது இந்த வீடு? உங்கள் ரூமுமே உங்களுக்கு ஓகே தானே? வேறு ஏதாவது மாற்றணுன்னா சொல்லுங்கள் நிலா, எல்லாத்தையும் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை சோழன், இதே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த வீட்டெல்லாம் பெயிண்டிங் பண்ணி அப்படியே புது வீடு மாதிரி மாற்றிடுறாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக புது வீடு, அதாவது இப்போ கட்டின மாதிரி இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் கார்த்திகா வந்து சேரன், அதாவது நல்லவங்க தான், அதாவது நல்லவங்க தான் ஜெயிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சேரன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து எப்போவோ புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அவங்க நடுத்தெருவில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா யோசிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்திகாவோட கண்ணுக்கு அந்த ஓயில் பத்திரமே கிடைச்சிருக்கும். ஒரு வழியாக கார்த்திகா நம்ம சேரனுக்காக அந்த வீட்டவே மீட்டு